அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உயர் பதவிகளுக்கான அரசியல் சாசன பிரிவு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது குடியரசுத் தலைவர்னா எந்த விதிப்படி நியமனம் செய்யப்படுறாரு, துணை குடியரசுத் தலைவர் எந்த விதிப்படி நியமனம் செய்யப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற உயர் பதவிகள் அனைத்தையுமே இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நிச்சயமாக இதுலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் அவருடைய நியமனம் வந்து விதி 55 படி நடக்குது. ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர்னு ஒரு போஸ்ட் வேணும்னு சொல்கிறதே இந்த ஷரத்து 55 தான். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் வந்து ஷரத்து 66 மூலமாக நியமனம் செய்யப்படுறாரு. ஷரத்து 66. ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் நின்று வருவாங்க. பிரதமர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஷரத்து 75 மூலம் நியமனம் செய்யப்படுவார். ஓகேங்களா? பிரதமரும் ஒரு அமைச்சர் தான். ஸோ மற்ற அமைச்சர்களும் இந்த விதிப்படி தான் நியமனம் செய்யப்படுறாங்க. மத்திய அமைச்சரவை குழு ஷரத்து 74 படி நியமனம் செய்யப்படுது. மத்திய அமைச்சரவை குழு ஷரத்து 74 படி நியமனம் செய்யப்படுது. மக்களவை சபாநாயகர் ஷரத்து 93 படி நியமனம் செய்யப்படுறாரு. மக்களவை சபாநாயகர் வந்து ஷரத்து 93 படி வராரு. மாநில ஆளுநர் வந்து ஷரத்து 153 மூலயமா உள்ள வராரு. ஓகேங்களா? மாநில ஆளுநர் வந்து ஷரத்து 153 மூலயமா நியமனம் செய்யப்படுறாரு. முதலமைச்சருக்கான ஷரத்து வந்து 164. முதலமைச்சர் நியமனம் வந்து ஷரத்து 164 சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஷரத்து 324 படி அமைக்கப்படுது. தேர்தல் ஆணையம் ஷரத்து 324 படி அமைக்கப்படுது. நிதி ஆணையம் ஷரத்து 280 மூலமாக நிர்ணயிக்கப்படுது. நிதி ஆணையம் வந்து ஷரத்து 280 மூலமாக நியமனம் செய்யப்படுது. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஷரத்து 315 மூலமாக கொண்டு வராங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஷரத்து 315 மூலமாக கொண்டு வராங்க. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர்களை ஷரத்து 148 மூலமாக நியமனம் பண்ணுறாங்க. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர்களை ஷரத்து 148 மூலமாக கொண்டு வராங்க. தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஷரத்து 338 மூலயமா அமையுது. தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஷரத்து 338 மூலமாக அமையுது. பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஷரத்து 330A மூலயமா அமையுது. பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஷரத்து 338A மூலயமா அமையுது. இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் ஷரத்து 76 மூலம் நியமனம் பண்ண போகிறார். இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் ஷரத்து 76 மூலமாக உள்ள வராரு. மாநில அரசு முதன்மை வழக்கறிஞர் வந்து ஷரத்து 165 மூலயமா நியமனம் பண்ணப்படுறாரு. மாநில அரசு முதன்மை வழக்கறிஞர் ஷரத்து 165 மூலமாக நியமனம் செய்யப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு புரியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்லேருந்து வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.